Hi everyone. Last video la நாம கிராஃபோதெரபி பத்தி நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். கிராஃபோதெரபி பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த வார்த்தை. பட் என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருந்திருக்கும். கிராஃபோ அப்படிங்கிறது லைன்ஸ். தெரப்பிங்கிறது ஒரு சிஸ்டமேட்டிக் வேல ஒரு ஸ்பெசிஃபிக் லெட்டரையோ இல்லை ஒரு சர்டன் பேட்டர்னையோ இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டைலையோ ஃபாலோ பண்ணுறது தான் தெரப்பி. டோட்டலாக இது கிராஃபோ தெரப்பி. இன்னும் நீங்கள் கிராஃபோ தெரப்பியை ஈஸியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் ரைட்டிங்கை நமக்கு எப்படி ஹேண்டோட கோஆர்டினேட் பண்ணும், கம்யூனிகேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரெயின்லேருந்து நியூரோ பாத்வே மூலமாக நமக்கு ஹேண்டோட கோஆர்டினேட் பண்ணுறது, கம்யூனிகேட் பண்ணுறது நார்மல் ஹேண்ட் ரைட்டிங். இதை கிராஃபோ தெரப்பி இது என்ன பண்ணும், இந்த கம்யூனிகேஷன் ப்ராசஸை அப்படியே ரிவர்ஸாக பண்ணும். ஹேண்டிலிருந்து நியூரோ பாத்வே மூலமாக நம்ம பிரெயினை கம்யூனிகேட் பண்ணும். இந்த கிராஃபோ தெரப்பி பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.